Hello viewers, welcome to my channel Tarun Tamil Gaming Minecraft Survival Series Season 1 எபிசோட் 6 தான் இது. சரி ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கேவுக்கு தான் போய் வார்டன் கூட தான் ஃபைட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள் சண்டேயில் என்ன நடக்குதுன்னு. எனக்கும் இன்னும் எதுவும் தெரியல. இன்றைக்கி ஏதாவது நம்ம ஒன்று நான் சாகணும், இல்லைன்னா அந்த வார்டன் சாகணும். இதுதான் விஷயமே. ஆனால் கண்டிப்பாக 100% சம்பவம் இருக்குது. வார்டன்ட்ட கொல்ல முடியலனாலும் பல சாம்பிகளை கொலை பண்ணுவேன். ஏன்னா போன வீடியோவில் நான் என்ட்ரியை காமிக்கும் போது எத்தனை சாம்பி உள்ளே இருந்ததுன்னு பார்த்தீங்களா. அதனால் நிறைய சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. சரி ஓகே. நம்ம கேவுக்கு போகிறதுக்கான எல்லா பொருளையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு பக்காவாக கேவுக்கு போயிடலாம். எப்போ ஸ்டாக்காக ஆமாம், இதை சொல்ல மறந்துட்டேனே. நான் இது வரைக்கும் இன்னும் அது என்னது என்ன இன்றைக்கின்னு பார்த்து திருப்பி ஜாம் ஆகுது. இப்போ தான் போய் நான் ஸ்டாக்காக ட்ரீஸை வெட்டிட்டு வந்தேன். ஏன்னா வீடியோ வந்து நான் இப்போ தான் 20 மினிட்ஸ் வீடியோ போட போகிறேன். அதனால் டோட்டலாக உங்ககிட்ட மரத்தை வெட்டுறது கூட காமிக்க முடியாத நிலைமைக்கு ஆகிடுச்சு. நான் சொன்னால போன வீடியோவில் மேலே செஸ்ட்டு வச்சு பிரித்து போடுவோன்னு கேட்டகரியாக. ஆனால் இப்போதைக்கு நம்ம பிரித்து போட போகிறது கிடையாது. ஏன்னா வீடியோ லெங்க்த்தாக இருக்குது. அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம பிரித்து போட்டுக்கலாம். ஏன்னா பிரித்து போட போது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகே, தூங்கிட்டு காலையில் போயிடலாம். என்னென்னமோ பொருள்லாம் இருக்கு. அதான் என்சாண்டட் போ வீட்டிலே இருக்கட்டும். அதுதான் சரியாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு போனோம், அது வேறு தனி ப்ராப்ளமாக இருக்கும். சரி ஓகே. ஹார்ட் என்ன 2 தான் இருக்குது. பேசாமல் மாடியிலேருந்து எகிரி குதிச்சு சூசைட் அட்டம் பண்ணிவிட்டு திருப்பி உசுரோடு வரலாமா? ஏங்க முதல்ல இப்போ என்ன செய்யலாம்? நம்மக்கிட்ட போன் எக்கச்சக்கமாக கிடச்சிருக்கு. அதனால் எப்பயாவது நம்ம ஏதாவது டாகை பார்த்தோன்னா நம்ம டேம் பண்ண பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் எபிசோடு 8 வந்து நம்ம நெதருக்கு போகிறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பி கேவில் போய் சம்பவம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ கேவுக்குள்ளே போய் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்மால் ஃபைட் பண்ணலாம். இது வந்து டேக் 1. இதுதான் டேக் 1 ஃபைட்டு. போய் ஃபைட்டு பண்ணலாம். ஃபைட் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியுதான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கேவுக்குள்ளே போய் நம்ம கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த கேவை நம்ம ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே இருக்கிற அந்த வார்டன் ஏன்ஷியன் சிட்டியை தான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதனால் கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அதனால் நான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைட் பண்ணலாம். எதுக்கு கொஞ்சம் மூளை குழம்புன மாதிரி தண்ணியை எடுத்து போட்டுட்ருக்கேன். சரி பரவாயில்ல, விட்டு தள்ளுங்க. ஏதாவது வேலை செய்யுமான்னு பார்த்தேன். ஒரு டெக்னிக்கு வேலை செய்யலை. நான் எப்படியோ உயிர் தப்பி இங்கே கீழே எகிரி குச்சி வந்துட்டேன். சரி, இங்கேருந்து வேகம் நம்ம கீழே இறங்கிடலாம். வாவ், கரெக்டாக லேண்ட் ஆகிட்டோம். பார்த்தீங்களா, என்ட்ரி பேஸே எவ்வளோ இருட்டாக இருக்குன்னா அப்போ வார்டன் கேவ் எப்படி இருக்கும்னு பாருங்க. வாவ், டக்குன்னு இறங்கியாச்சு. டேக் 1 தான் வந்து இந்த விஷயந்தான் இருக்குது. டேக் 2 டேக் 3லலாம் என்னென்னமோ சம்பவம்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கே. டார்ச் இருக்கா? ஐயோ, இது ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன். டார்ச் எடுத்துகிட்டு வரவங்க வந்துட்டேன். சரி, நான் போய் டார்ச் எடுத்துகிட்டு வரேன். கோல் எல்லாம் வெட்டி டார்ச் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டார்ச் எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன். இங்கே எத்தனையோ டார்ச் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் எடுத்துட்டேன்னா அப்புறம் கண்ணு தெரியாமல் போயிடும். ஆனால் நான் போய் டார்ச் எடுத்துகிட்டு வர்றது தான் ஒரு கரெக்டான செயலாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அங்கே பார்த்தீங்களா
அங்கே தான் கோல் இருக்குது. அந்த கோலை தான் நம்ம போய் எடுக்க போகிறோம். அங்கே இருக்குது சைடில். இந்த இடம் ஃபுல்லாகவே கோல் நிறையாவே இருக்குது. இங்கே ஒரு 2 கோல் இருக்கா? இன்னும் நான் அங்கே போயிட்டுருக்க வழியில் 2 கோல் கிடைக்குது. 4 நிறையாவே இருக்குது. சரி, கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இது வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போ பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்போ தான் வேலைக்கு ஆகும் நம்ம சேனல். மேலும் மேலும் பெரிய வீடியோ போடுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னாச்சு? எப்படியோ டேக் 1 இப்போ தான் நம்ம டேக் 1 எடுக்க போகிறோம். டேக் 1 வந்து நம்ம திருப்பி மேலே போயிட்டு திருப்பி டேக் 1 தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். டேக் 1லேயே பாஸ் ஆகிட்டோன்னா பரவாயில்ல. டேக் 2 டேக் 3ன்னு 4 தடவை நம்ம தோற்று வந்தோம்னா தான் ப்ராப்ளம். இங்கே ஏதாவது டைமண்ட் இருக்குமா? வார்டன் கேவில் டைமண்ட் ஏதாவது ஒரு டைமண்டாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. வாவ், நமக்கு அதிகபட்சமான லாவா கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோ கண்டிப்பாக... ஐயோ, எவன்டா அடிக்கிறான்? கண்டிப்பாக நெதராக தான் இருக்கும். டேய், கண்ணுக்கு முன்னாடி வாங்கடா. ஐயோ எம்மா, ஐயோ எத்தனை பேர் பெரிய கும்பலே வருது. டேய் சாவுங்கடா. ஐயோ ஏண்டா என்ன அடிக்க? ஐயோ சொல்ல வரானுங்க. ஏண்டா ஒருத்தங்கிட்ட ஏன்டா இத்தனை பேர் வரீங்க? வாங்கடா. வரவனெல்லாம் போட்டு தள்ளுருவேன். ஆனவனும் எகிரிக்கினே வரானுங்க. ஐயோ இத்தனை பேரா? ஐயோ வாங்க, பால் பாயாசம் இருக்கு, வந்து வாங்கிட்டு போங்க. ஐயோ, அங்கே ஒரு தனி கும்பலே வருது. ஐயோ, எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சாகணுமே. வாவ், இங்கே கோல்டு இருக்குது. சரி, அதை விட்டு தருங்க, அதை அப்புறமா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வார்டன் டிஃபீட் பண்ணுறது தான் நமக்கு வேலை. முடிஞ்ச லெவலுக்கு டிஃபீட் பண்ண பார்க்கலாம். ஏன்னா அவனை டிஃபீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மக்கிட்ட ஆர்மர் கூட கிடையாது. முடிஞ்ச லெவலுக்கு ஒரு ஃபைட்டாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஐயோ, இன்னும் 2 பேர் செத்துட்டேன். இது கொஞ்சம் அநியாயம்தான். ஒருத்தங்கிட்ட இத்தனை பேர் வரக்கூடாது. நானும் எவ்வளோ தான் தாக்கு பிடிக்கிறது. சரி, இப்போ நான் டேக் 2 எடுத்துகிட்ருக்கேன். அதுவாது செத்துட்டு திருப்பி 2வது முறையாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்மளோட லூட்டெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே தான் சதறி கிடைக்கிறது. நம்மக்கிட்ட பெட் இருக்குது. இந்த பெட்டை நம்ம கொண்டு போயிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இங்கே ரீஸ்பேன் ப்ளேஸை செக் பண்ணிடலாம். இல்லைனா செத்து நம்ம மேலே போய் கீழே வந்துட்டு அது ஒரு தனி காண்டு. ஏன்னா இருக்கிறவன் சும்மா கிடையாது. அவன் ஒரு வார்டுன்ற காரணத்தினால நம்மளை சிம்பிளாக போட்டு தள்ளுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வார்டன் வந்து எண்டர் ட்ராகனோட ஸ்ட்ரெங்க்த்லேயும் ஹெல்த்லேயும் அதிகம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம நேராக போகலாம். எவன் வந்தாலும் அவனுக்கு கண்டுக்கவே கூடாது. ஃப்ளாட்டாக. ஐயோ, ஒன்ஸ் மோரா? டேய் வராதிங்கடா, வராது. ஐயோ, போட்டு தள்ளிட்டானுங்க. ஒன்ஸ் மோர் டேக் 3. அப்பா, நான் இப்போ கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் மேலேருந்து இப்போ கீழே இறங்கி வர்றதெல்லாம் கட்டியிருந்தா வீடியோ இப்போயே 20 மினிட்ஸ் வீடியோ. இது லென்த் ஆகிடுன்றதுனால தான் கட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, வாங்க போகலாம். திருப்பி போய் லூட் எடுக்கணும் ஒன்ஸ் மோரு. மேலேருந்து இறங்கி வர்றது கடுப்பாக தான் இருக்குது. எத்தனை தடவை இறங்கி ஐயோ என்னது இது? நமக்கு ஏதோ கிறிஸ்டல் மாதிரி கிடச்சிருக்கு. அது என்னதுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ, க்ரீப்பரு. இப்போ வெடிச்சு சேர்த்தோன்னா சந்தோஷம்தான். சைடில் இருக்கிற அந்த ஸ்கெல்டனும் ஜாம்பியும் போய் சேர்ந்துடும். இந்த க்ரீப்பரை கூட சமாளிச்சிடலாம். இந்த ஸ்கெல்டன் டைமண்ட். டேய் அடிக்காதீங்கடா, நான் அது எப்படியோ எடுக்க பார்க்குறேன். ஐயோ, ஹால்த்து கம்மி. போட்டு தள்ளிட்டான்.
போட்டே தள்ளிட்டான். இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டாக நம்ம வேலையில் டைமண்ட் கிடச்சிருக்கு, அதுக்குள்ளே வந்து போட்டு தள்ளிட்டானே. டேய் இருடா, உனக்கு என் கையால் தான் சாவு. ஒன்ஸ் மோர் போட்டு தள்ளுருவானோ. ஃபஸ்ட்டு நம்ம பெட் எடுத்துகிட்டு போய் ரீஸ்பான் ப்ளேஸ் செக் பண்ணிடலாம். இது இவ்வளோ நேரம் நான் உள்ளே இருக்கேன், இன்னும் வார்டன் ஸ்பேன் ஆகலை. ஐயோ, இதுக்குள்ளே ஒரு 2 வார்டன் ஸ்பேனர் இருக்குது. என்னடா இது, எனக்கு வந்து சத்திய சோதனை. ஐயோ, வார்டன் ஸ்பேன் ஆகிட்டான். அப்போ டைமண்ட் அடுத்த வீடியோவில் எடுத்துக்கலாம் காய்ஸ். ஐயோ வார்டன், அவன் ஒரு அடி அடித்தாலே செத்துருவனே. சவுண்ட் எஃபெக்ட்லாம் எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்டிருக்காது. அப்படி கொடூரமாக அகோரமாக கத்துறான். ஐயோ எத்தனை பேர், டேய் இருங்கடா, வாங்கடா வாங்கிக்குவாங்கடா. ஏண்டா 10 பேர் வந்தாலும் சிங்கிள் அடிப்பேன்டா. ஐயோ அம்மா, அடிக்கிறானே. அடிக்காதீங்கடா. வா வந்து வாங்கிக்கோ. நீ உனக்கும் தான். ஐயோ உனக்கும் தான். எத்தனை பேர் லைனாக வந்து வடப்பாயாசம். ஐயோ க்ரீப்பரு, ஏண்டா தைரியம் இருந்தால் ஃப்ரண்ட்டில் வந்து அடிங்கடா. ஏன்டா முதுகு பின்னாடி வந்து குத்துறீங்க? குத்தலை, வெடிச்சிட்டான். நம்ம திங்ஸு பாதி இதை காணும் இந்த டேக் 4ல். இப்போ திருப்பி நம்ம வந்திருக்கோம். நான் ரீஸ்பேன் ப்ளேஸ் இங்கே வந்து செக் பண்ணி விட்டேன். நம்ம பொருள் கொஞ்சம் இங்கே கிடக்குது, ஆனால் நம்ம ஃபுல் பொருளும் கிடைக்கல. நம்ம பிக்காக்ஸ் போயிடுச்சு. நம்ம வேணால் வீட்டில் அடுத்த வீடியோவிலுமே வீட்டில் போய் மேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் பிக்காக்ஸை தனியாக. நம்மளால் இந்த தடவை டைமண்ட் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம பிக்காக்ஸ் போயிடுச்சு. அடுத்த எபிசோடில் வந்து தான் நம்ம எடுத்தாகணும், ஏன்னா இந்த எபிசோட் ஃபுல்லாக நான் ஃபைட்டு தான் போடலான்னு இருக்கேன். சரி வார்டன் ஸ்பேன் ஆகித்தோல. அப்பா வீடியோவே வார்டன் தான். வார்டன் ஸ்பேன் ஆகாமல் நம்ம டைமண்ட் எடுத்து என்ன பண்ண போகிறோம்? வார்டன் கூட ஃபைட் பண்ணுறது தான் வீடியோவே. சரி, இப்போ தான் ஒரு தரமான ஃபைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன், நான் வார்டன்ட்ட கண்டிப்பாக தோக்கடிக்க வாய்ப்பே கிடையாது. வார்டன் கண்டிப்பாக நம்மளை போட்டு தள்ளிடுவான். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற நிலமையில் வார்டன்கிட்ட போகிறதே தப்பு. நெதரைட் ஆர்மரில் போனாலே அவன் ஒரு அடியில் எல்லா ஆட்டையும் குறைச்சிட்டு ஏதோ ஒரே ஒரு ஹட்டு தான் மீதி இருக்கும். இதில் நம்ம ஆர்மரே இல்லாமல் சுற்றிட்டு இங்கே இவனுங்க கூட ஃபைட் பண்ணுறதே பெரிய விஷயம். வாங்கிக்கோங்கடா. செத்துட்டான். ஐயோ கொஞ்சம் மிஸ்டேக். இன்னும் 2 கோல்டு சைடில். நான் வீடியோ எடுக்க போது கவனிக்கல, இப்போ தான் பார்க்குறேன். ஐயோ செத்துட்டேனே. ஏன்டா 1008 பேர் வரீங்க? ஒருத்தனா வாங்கடா. கும்பலாக வரீங்க, கும்பலா. வா. இந்த என் குழப்பு இப்படி ஆகிடுச்சே. இந்த பிக்காக்ஸை வச்செல்லாம் அடிக்க வேண்டியதாக இருக்குது. 2 டைமண்ட்டு மாசு. அப்படின்னா மொத்தம் நம்மக்கிட்ட 3 டைமண்ட். ஐயோ ஸ்பேன் ஆகிட்டான். வார்டன் ஸ்பேன் ஆகிறதுனால இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக நம்மளை வந்து போட்டு தள்ளிடுவோம். அது மட்டும். ஐயோ அடிச்சு பார்த்தீங்களா, அவன் பவர் லெவல் உங்களுக்கு தெரியுதா? 2 அடி தான். ஏன்னா ஃபஸ்ட் அடி சரியாக படல. ஐயோ அவன் சாம்பியை கூட பார்க்க மாட்டான். அவன் வார்டன்ற காரணத்தினால பார்க்குறவனெல்லாம் போட்டு தள்ளுருவான். அதான் அவனோட குறிக்கோளே. இப்போ ஒரு வார்டன் ஸ்பேன் ஆனதுக்கே நமக்கு இந்த கதி. அங்கே வேறு 2 வார்டன் ஸ்பேன் இருந்தது, 2 பேர் ஸ்பேன் ஆகியிருந்தாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் வாய்ப்பே இல்லைன்னு நான் இருக்கும். சரி ஏதோ கொஞ்சம் அவனுக்கு ஒரு அடியாக தான் அடிச்சிடலாம். ஒரு அடி அடிக்கிறது பெரிய விஷயந்தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அடி அடிச்சிட்டோன்னாலே எனக்கு இந்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு திருப்தி கிடச்சிரும், ஒரு வேலை பார்த்துருக்கோன்னு. ஐயோ மேலே ஏறி தப்பிக்கலான்னு பார்த்தா அதை அடித்து தூக்கி போட்டான். கண்டிப்பாக செத்துட்டேன். டிடிஜி வாஸ் டைடுன்னு வந்துருச்சு. ஐயோ அடிச்சிட்டேன். 3 அடி அடிச்சிட்டேன் அவனை. எப்போ 6 பேரே இல்லாமல் அவனை 3 அடி அடிச்சிட்டேன். பெரிய விஷயந்தான். திருப்பி போ, ஒன்ஸ் மோர் வாடா. ஒரே ஒரு அடி தான் அடித்தேன். ஐயோ இன்னும் ஃப்ரெண்ட்லேயே நிற்கிறான். சரி இவனை கொஞ்சம் தசை திருப்பலாம். தசை திருப்பி ஒன்ஸ் மோர் ஒரு அடி. இது மாதிரி நான் ஒரு 100 டைம் செத்தேன்னா கரெக்டாக அவன் ஹெல்த்து ஃபுல்லாக குறைச்சி அவனை சாவடிச்சிடலாம். ஐயோ இவனுங்க வேறு சைடில் வரானுங்க.
ஐயோ பார்த்தீங்களா புயல் வேகத்தில் வந்தான் பார்த்தீங்களா? அதுதான் ப்ராப்ளமே. அவன் நினச்சா பொறுமையாகவும் வருவான், நினச்சா வேகமாகவும் வருவான். ஐயோ அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே. டேய் நான் இங்கே இருக்கேன்டா, ஏன்டா கண்ணு தெரியலையா? வந்து முடிஞ்சால் வந்து அடிடா பாப்போ. ஐயோ வாய் விட்டுமோ, வாய் விட்டு வாங்கி கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல இருக்குது. சரி எப்படியாவது நம்ம இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிக்க பார்க்கலாம். ஐயோ போட்டு தள்ளிட்டான், போட்டு தள்ளிட்டான், போட்டு தள்ளிட்டான், போட்டு தள்ளிட்டான். ஏதாவது சந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டே ஹெல்த் ஏற்றலாமா? ஏதாவது சந்துக்குள்ளே போய் முதல்ல ஒளிஞ்சிக்கலாம். வெளியே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளை போட்டு தள்ளுவான். அதனால் இந்த மாதிரி ஒரு சந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேன். அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உச்சிதமான செயலாக இருக்கும். நம்ம டைலாக் எப்பயும் விட்டுறக்கூடாது. அப்பா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி. ஐயோ லைட் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேனே. சரி கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போகலாம். இப்படியே போனால் அப்புறம் ஃபைட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது. சரி முடிஞ்ச லெவலுக்கு நம்மளால் முடிஞ்ச லெவலுக்கு அவனை அடிக்கலாம். ட்ரை பண்ணாமல் எதையும் சொல்லக்கூடாது, ட்ரை பண்ணணும். 4 வசனம் பேசுறதுக்குள்ளே மண்டப்ப பார்த்தீங்களா காய்ஸ்? இது மாதிரி தான் பண்ணுவான். பெட்ராக் இருந்தால் கூட பெட்ராக்கையும் தாண்டி வந்து அடிப்பான் அந்த பைய. அப்பேற்பட்ட பலசாரி. ஆனால் இப்போ இருந்தது பெட்ராக்கெலாம் கிடையாது. இப்போ இருக்கிறது வந்து நம்ம ஒரு ஸ்டோன் பிளாக்கில் தான் இல்லை. இப்போ எப்படா தள்ளி விட்றேன்னு நான் பார்க்குறேன்டா. அடித்தா ஹெல்த்து கூட குறையும், ஆனால் தள்ளி விட முடியாதே. ஏடா நான் ஃபுல்லாக ரவுண்டு போட்டேனே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஐயோ என்ன அடிக்க முடில. எங்கேருந்து எங்கே தூக்கி அடிக்கிறான்? செத்துட்டேன். ரீஸ்பேனு அவ்வளோதான், என் கதை முடிஞ்சுது. ஓடு ஓடு ஓடு, எங்கேயாவது ஓடு. துண்டக்காலம் 2 பேரா? நீங்கள் அதுக்கு சரியாக பார்த்தீங்களா? அங்கே இருந்தது சரியாக பார்க்கலன்னா கூட திருப்பி ஒன்ஸ் மோர் ரீப்ளே போட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியும். அங்கே இருந்தது 1 வார்டன் இல்லை, 2 வார்டண்டு. அப்போ இவ்வளோனா நான் 2 வார்டன்ட்டு போட்டு அடித்து தான் சமாளிச்சிட்டு இருந்தேனா? ஏன்டா என்டர்மேனு, ஏற்கனவே நான் அவனுக்கிட்ட பாடுபட்டுருக்கேன், நீ வேறையா? நீ அடிக்காதா, செத்துருவேன்டா. ஐயோ போட்டு பழக்கிறானுங்களே. ஏதோ பரவாயில்ல, அவங்க கொஞ்சமாக தான் அடிக்க முடிஞ்சுது வார்டன்ட்ட. ஸ்ட்ரெயிட்டாக அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அடித்தேன்ல, அது வரைக்கும் எனக்கு ஒரு குட்டி சந்தோஷம். ஆனால் அது மட்டும் போகாது, அவனுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நாள் அவனை மேர்டர் பண்ணுவேன். மேலே ஏறிக்கலாம். இன்னும் இருட்டாகுது. ஐயோ சாம்பி சாம்பி, வேண்டாம் வேண்டாம், வராத. சாம்பி வராத வராத வராத. ஐயோ இந்த நாயை முதல்ல அடித்து கொலை பண்ணணும். வெறும் கையை வச்சு அடித்து கொலை பண்ணியாச்சு. ஐயோ இன்னும் சாவலையா? ஐயோ இருட்டாகிறதுல ஏதோ கொலை பண்ண மாதிரி. அப்பா செத்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு அயன் குத்துருக்கான். ஏண்டா இன்னும் ஒரு 3 அயன் குத்தா நான் கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணி நான் அந்த அயன் பிக்கக்ஸை ரெடி பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் போய் கோல்டு எடுத்துருக்க மாட்டேன். கோல்டு டைமண்ட் ரெண்டும் தான். ஓகே, இன்னும் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ நீங்கள் பண்ணிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். லெட்ஸ் கோ. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம இவங்கிட்டேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டேனா? ஐயோ நான் ஏதோ ஒரு டைரெக்ஷன் பார்த்து ஓடிட்டு இருந்தேன், வெளியே வந்துட்டேன். அவங்ககிட்ட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏதோ என்னன்னு தெரில, ஏதோ யோசிச்சுட்டு நான் சிம்பிளாக மேலே வந்துட்டேன். சரி ஓகே, நம்ம இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் 20 மினிட்ஸு வீடியோ, இதுவே லெங்க்த்து. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏதோ லக்கில் நம்மளே எப்படியோ வெளியே வந்துட்டோம். ஏன்னா மோஸ்ட்லி வாடகைக்கிட்ட மாட்டோம்னா வெளியே வர்றது கஷ்டம். நம்மளை எங்கே போகிறோமோ அப்படியே துரத்திக்கிட்டே வருவான். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எப்படியோ லக்கில் வெளியே வந்துட்டோம். பாருங்கள் வார்டனை பார்த்து இது வரைக்கும் நான் மைன்கிராஃப்ட் ஆடினதில் இந்தளவு ஒரு இருட்டை நான் பார்த்தது கிடையாது. ஐ திங்க் வார்டனை நான் எழுப்பி விட்டதுனால தான் வானம் இப்படி கருகருன்னு தெரியுதோ. ஏன் வார்டன்ட்டு வந்தால் மட்டும் அப்படியே ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதையும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் கேட்டு கற்றுக்கிறேன். இதோ பாருங்கள், இங்கேருந்து தான் அந்த பெட்டை வச்சுட்டு போனேன். ஐயோ என் வீட்டில் அந்த ஒரு பிளேஸ் எனக்கு டேமேஜாக தெரியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே டாட்டா பை பை காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஓகே, ஏன்னா மலையிலேருந்து